ஃப்ரெஷ் சீட் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் ஹைட்டாக ஃபீல் ஆகுது. இதுலேயுமே வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுத்துருக்கலாம். ஸோ இந்த கேபிள் எல்லாம் பாருங்கள், இது வந்து மேலே இன்சுலேட் பண்ணியிருக்காங்க. பாடி எர்த் லீக் ஆகுது, இதனால வந்து நம்மளுக்கு பைக் அடிக்கடி ஆஃப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்ப்ளெண்டரை கம்பேர் பண்ணும்போது இதில் கொஞ்சம் டார்க் நம்மளுக்கு கம்மியாக தான் ஃபீல் ஆகும். இதில் ஏதாவது ஒன்று இம்ப்ராப்பராக உள்ளே போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம இதுலேருந்து வெளியில் எடுக்க முடியாது. ஸ்ப்ளெண்டரோட கவரு, ஸோ இந்த கலர் வந்து சம்மந்தமே இல்லை. ஹலோ வணக்கம் நண்பா, இது உங்கள் லோகநாதன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற பைக் வந்து பார்த்தோம்னா ஹீரோ கம்பெனியோட HF டீலக்ஸ் பைக்கு. ஸோ இந்த பைக்கோட ரிவ்யூ வந்து நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஃப்ரெஷ்ஷாக ஷோரூம்லேருந்து இறக்குனதனி நம்ம ரிவ்யூக்கு வந்திருக்கு. ஸோ இந்த பைக்கில் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணலாம். ஆனால் இதோட மாடல் வந்து பார்த்தோம் அப்படின்னா சேஸ் மாடலில் வந்து நம்மளுக்கு வந்து போன வருஷத்தோட மாடல், ஸோ 2024ஓடது. ஸோ ஸ்டாக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கம்மி ப்ரைஸ்க்கு வந்து இதை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோக்குள்ளே வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ HF டீலக்ஸ் பைக் அப்படின்னாவே வந்து நம்மளுக்கு பொதுவாக வந்து ஸ்ப்ளெண்டரோட ஒரு ஜெராக்ஸ் மாடல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் என்ன வந்து டிஃபர் ஆகுது அப்படின்னா, ஸ்ப்ளெண்டருக்கு வந்து நம்மளுக்கு வந்து இந்த சீட்டு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கவுடாக கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நம்மளுக்கு ஃப்ளாட் சீட்டாக கொடுத்துருப்பாங்க. ஹைட் வைஸ் வந்து பார்க்கும்போது ஸ்ப்ளெண்டர் விட இது வந்து ஹைட் கம்மி அப்படின்னு சொல்லுவாங்க, சீட்டு கிளியரன்ஸு. ஸோ அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் இது வந்து சீட்டு கொஞ்சம் நம்மளுக்கு வித்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால ஃப்ரெஷ் சீட் அப்படிங்கிறனால நம்மளுக்கு கொஞ்சம் ஹைட்டாக ஃபீல் ஆகுது. பட் இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து சீட்டில் இருந்து இதுக்கு வந்து கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு HF டீலக்ஸ் வந்து கொஞ்சம் ஹைட் வந்து நம்மளுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடிக்கு இன்ஜின் ஆகட்டும், ப்ளஸ் வந்து டிஸ்பிளே, இந்த வீல் கிளியரன்ஸு, ஸோ எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஜெராக்ஸ் அப்படியே ஸ்ப்ளெண்டரில் என்னவோ அதே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து டிஸ்பிளேயில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அனலாக் தான். ஸோ அனலாகில் வந்து இது பேசிக் மாடல் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து அனலாகில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து சேஸ் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், இது வந்து 24ஓட சேஸு. ஸோ அதில் வந்து பழைய ஸ்டாக் இருந்ததுனால நம்ம இதை வந்து 88,000க்கு வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. 25ஓட பைக் மாடலை வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா இதோட காஸ்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 98,000 பக்கமாக வருது. பழைய ஸ்டாக் ஒரு டிஸ்கவுண்டில் ஆஃபரில் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஆனால் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா BS6ல் ஃபேஸ் 2 தான். ஸோ இப்போ வர்றதும் அது BS6 ஃபேஸ் 2 தான். ஸோ சேஸ் மாடல் மட்டும்தான் மாறும். பட் பைக்கில் யூஸ் பண்ணிக்கிற எல்லா டெக்னாலஜி சேம் தான். இப்போ வர பைக்லேயும் அப்படி தான் இருக்குது. இந்த இன்ஜின் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து 97cc தான். ஸோ ஸ்ப்ளெண்டரில் என்ன கொடுத்துருக்காங்களோ ஸோ சேம் அதே ஸ்பெக்கு தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க இன்ஜினில். ப்ளஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஃபியூயல் இன்ஜெக்டர் பாருங்கள். ஃபியூயல் இன்ஜெக்டரில் வந்து நம்மளுக்கு வந்து இதெல்லாம் த்ராட்டில் பாடியெல்லாம் கொஞ்சம் மாடிஃபைட் பண்ணி, ஸோ நம்ம BS6 ஃபேஸ் 1ல் என்ன பண்ணியிருந்தாங்களோ ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் மாடிஃபைட் பண்ணியிருக்காங்க. அதுபோக இந்த ஸ்லீவ் பாருங்கள், இந்த ஒயரோட கேபிளோட ஸ்லீவு நம்ம வந்து இது ஃபேஸ் 1ல் ஃபஸ்ட்டு 2020 வந்து BS6 லான்ச் பண்ணிருந்தேனையுமே இந்த சென்சார் கேபிள்லாம் வந்து ஒரு டேப் போட்டு சுற்றி ஒரு மாற பண்ணி வச்சுருந்தாங்க. பட் இதிலலாம் வந்து பாருங்கள், ஸோ சீல்டாக வந்து சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. கேபிளெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதுலேயுமே வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுத்துருக்கலாம். ஸோ இந்த கேபிளெல்லாம் பாருங்கள், இது வந்து மேலே இன்சுலேட் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் சீல்டாக வர்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா டெம்பரேச்சர் சென்சாருக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இது வந்து நம்மளுக்கு ஆக்சிஜன் சென்சார், O2 சென்சாரு. ஸோ இந்த O2 சென்சாரு கேபிளுமே வந்து நம்மளுக்கு வந்து சுற்றி கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து ஒரு இன்சுலேட் பண்ணி வைண்டிங்கெல்லாம் சுற்றி பயங்கரமாக பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த இதில் ஸோ பார்க்குறக்கே ஒரு இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. ஸோ இதில் வந்து கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணிவிட்டு மேலே வந்து ஹீட் ஸ்லீவ் எல்லாம் போட்டு நல்லா ஒரு ப்ரொடக்டிவாக கொடுத்துருக்குறாங்க. இந்த இடம் வந்து பாருங்கள், ஸோ இந்த ஸ்பார்க் பிளக் இருக்கு இல்லையா, ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் இதில் வந்து நம்மளுக்கு வந்து பாடி எர்த் லீக் ஆகுது, இதனால் வந்து நம்மளுக்கு பைக் அடிக்கடி ஆஃப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது பாருங்கள், இந்த மோல்டிங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மழை காலங்களில் இதுலேருந்து ஸ்பார்க் லீக் ஆகிறது வந்து கொஞ்சம் அவாய்ட் ஆகலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் இந்த ஸ்பார்க் பிளக் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. ஸோ இது கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ தனியாகவே போட்டிருக்கோம். ஸோ அந்த மழையில் நனைஞ்சிட்டு வந்துச்சுன்னா நான் வண்டி ஆஃப் ஆகிட்டே இருக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த பிளக்கு வந்து ஸ்பார்க் பிளக்கு வந்து நம்மளுக்கு கம்ப்ளைண்ட்டாக இருக்கிறது தெரிஞ்சிச்சு. ஸோ இதில் கொஞ்சம் மாடிஃபைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து பெஸ்ட்டாக இருக்குது. கிளச் யூனிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதில் கம்பேர் பண்ணும்போது இதில் கொஞ்சம் கியர் யூனிட்டும் கிளச் யூனிட்டும் கொஞ்சம் மாடிஃபைடாக இருக்குது. ஸோ அதை ஸ்ப்ளெண்டரை கம்பேர் பண்ணும்போது இதில் கொஞ்சம் டார்க் நம்மளுக்கு கம்மியாக தான் ஃபீல் ஆகும். என்ன ரீசன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த கிளச் அண்டு வந்து பார்த்தோம்னா இந்த கியர் யூனிட் வந்து கொஞ்சம் மாடிஃபைடாக இருக்குது. தென் அதர்வைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து நம்மளுக்கு எக்ஸாஸ்ட் வருது இல்லையா, ஸோ எக்ஸாஸ்ட்டில் வந்து நம்ம ஸ்ப்ளெண்டரு ப்ளஸ் வந்து இந்த பேஷன் ப்ரோ எல்லாம் சொல்லியிருப்போம். ஸோ இதில் வந்து உள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் ஏதாவது ஒன்று உள்ளே போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து திரும்பி வந்து இதிலேருந்து எடுக்க முடியாது, சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சேம் அதே எக்ஸாஸ்ட்டு தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு மறுபடியும் வந்து ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்குமா என்னங்கிறது தெரில. பட் இது வந்து எக்ஸாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் திரும்ப அதே மாதிரி தான் கொடுக்குறாங்க. இதில் ஏதாவது ஒன்று இம்ப்ராப்பராக உள்ளே போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம இதுலேருந்து வெளியில் எடுக்க முடியாது. இந்த எக்ஸாஸ்ட்டே தான் நம்ம மாற்றி ஆகணும். ஆனால் அதோட சவுண்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இரிட்டேட்டிங்காக ஃபீல் ஆகும்.
பிரேக்கிங் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா காம்போ பிரேக்கிங் சிஸ்டம். பேக் வீல் பிடிக்கும்போது நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட் வீலும் வந்து அப்ளை ஆகும். சஸ்பென்ஷன் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஸ்ப்ளெண்டரில் எப்படி இருக்கோ ஸோ சேம் அதே மாதிரி தான். ஸோ எல்லாமே வந்து ஈக்குவல் டு ஸ்ப்ளெண்டர் தான். பட் என்ன ஒரு இதுன்னா சீட்டு மாதிரி இருக்குது, ப்ளஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கிளச் கேஸ் யூனிட் மாதிரி இருக்குது, அவ்வளோதான். ஸோ அதுக்கு காஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஸ்ப்ளெண்டர் இதை கம்பேர் பண்ணும்போது ஸ்ப்ளெண்டரோட காஸ்ட்டு வந்து அதிகம். ஆனால் அதுக்கு தகுந்த இது வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. சீட் வந்து அதில் இப்படி கவுடு மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பேக் பெயின் வர்றது கொஞ்சம் ரெக்டிஃபைட் ஆகலாம். பட் இந்த சீட்டில் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு லாங் டிரைவ் ட்ரை பண்ணும்போது ஒரு ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்து ஓட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு பேக் பெயின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கவுடாக இருந்துச்சுன்னா அதோட டிரைவிங் ஃபீல் வேறு மாதிரி இருக்கும். பட் இது ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து ஒரு லாங் டிரைவுக்கு இந்த பைக் வந்து கண்டிப்பாக செட்டே ஆகாது. ஒரு ஷார்ட் டைமில் நீங்கள் வந்து ஒரு 30 to 40 கிலோமீட்டருக்கு ஓட்டுறீங்க அப்படின்னா இந்த பைக் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். மைலேஜ் கம்பேர் பண்ணும்போது இது வந்து கிட்டத்தட்ட அவங்க போட் பண்ணுறது வந்து 70 km/லிட்டர் வந்து போட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த வண்டி இன்னும் ஓட்டி பார்க்கல. ஓட்டி பார்த்துட்டு இதோட மைலேஜ் எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்களோ ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நான் சென்சார் டெக்னாலஜிஸ் எல்லாமே வந்து சேம் தான். ஸோ இங்கே டெம்பரேச்சர் சென்சார், சந்தில் வந்து ஓடி சென்சார், ப்ளஸ் வந்து இங்கே த்ராட்டில் பாடி இன்ஜெக்டர் இருக்கும், ஃபியூல் இன்ஜெக்டர். ஸோ இதில் கொஞ்சம் மாடிஃபைட் பண்ணியிருக்காங்க. ஸோ BS6 ஃபேஸ் 1 இருக்கிறத விட ஃபேஸ் 2 எல்லாமே வந்து கொஞ்சம் மாடிஃபைட் பண்ணிட்டாங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ECU யூனிட் வந்து உள்ளே கொடுத்துருப்பாங்க. ECU யூனிட் எதுக்காக அப்படின்னா இந்த மொத்த சென்சார் இன்ஜெக்டரு, ஸோ ப்ளஸ் இந்த டெம்பரேச்சர் சென்சாரு, ஓட்டு சென்சார், இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட் வேணும். ஸோ அதுதான் வந்து ஒரு சிஸ்டம், அதாவது கிட்டத்தட்ட ஒரு CPU மாதிரி. CPU எப்படி ஒரு கம்ப்யூட்டரில் ஃபங்க்ஷன் ஆகுதோ அதே மாதிரி தான் வந்து இதில் வந்து ECU ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட் ஆர் என்ஜின் கண்ட்ரோல் யூனிட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இருக்கிற எல்லா சென்சார், எல்லா எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அந்த ஒரு டிவைஸ் தான். ஸோ அது வந்து உள்ளே கொடுத்துருப்பாங்க. தென் சீட்டு வந்து தனியாக ரிமூவ் பண்ண முடியாது, சீல்டு தான். அது ஒரு ட்ராபேக்கு. ஸோ ஸ்ப்ளெண்டர் ஆகட்டும், ஸோ இந்த HF Deluxe ஆகட்டும், இதில் வந்து சீட் வந்து நம்மளுக்கு தனியாக வந்து ரிமூவ் பண்ண முடியாது. அது ஒரு ட்ராபேக் இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கேஸ்டிங் பாருங்கள், கேஸ்டிங்கோட பெயிண்டிங்கு. ஸோ இது ஒரு கலர் இருக்குது, இது ஒரு கலர் இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா பிளாக்கு. ஸோ இது வந்து ஒரு பிளாக்கு, இது மிக்சடு. பட் இந்த ரெண்டு கேஸ்டிங்குமே வந்து சேம் கலரில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பைக் கொஞ்சம் லுக்காக இருந்திருக்கும். இதில் ஸ்பீடோமீட்டரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ ரீசெண்டாக வந்தது இல்லையா, ஸோ அந்த ஸ்ப்ளெண்டர் BS6 டிஜிட்டல் மீட்டர்லலாம் வந்து பார்த்தோம்னா இங்கே ஸ்ப்ராக்கெட்டில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் எந்த ஒரு ஸ்பீடோமீட்டர் கேபிளுமே வந்து ஃபங்க்ஷன் ஆகாது. ஸோ அது பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. பட் இது வந்து இது ஒரு பேசிக் மாடல் அப்படிங்கிறதுனால அந்த கேபிள் வந்து ஃப்ரண்ட்லேருந்து எடுத்துருக்குறாங்க. மேபி இந்த கேபிள் மெயின்டெனன்ஸ் வந்து நம்ம ஸ்ப்ளெண்டரில் BS6 வெர்ஷன் 1லேயே பார்த்தோம். அதில் வந்து நிறையா ட்ராபேக் ஆச்சு. ஸோ அடிக்கடி வந்து அந்த கேபிள் கட்டாகி நம்ம ஏகப்பட்ட கேபிளுக்கு கட்டானதுக்கப்புறம் இப்போ தான் வந்து குறிப்பிட்ட சர்வீஸ், அதாவது 3000 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் வந்து நம்ம அந்த கேபிளை வந்து க்ளீன் பண்ணி மாட்டிகிட்டு இருக்கிறதுனால தான் இப்போ ரீசெண்டாக நம்மளுக்கு கேபிள் கட் ஆகாமல் இருக்குது. ஸோ இந்த பைக்லாமே அந்த கம்ப்ளைண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க ஓட்டுனதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த அண்டர் பில்லி கவர் பார்த்தீங்களா. ஸோ இந்த கவர் வந்து நம்மளுக்கு ஸ்ப்ளெண்டரோட கவரு. ஸோ இந்த கலர் வந்து சம்மந்தமே இல்லை. ஸோ எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அவங்க மாட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஷோரூமில் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டாக் இருந்தது, இதுக்கு மாட்டி விட்டுருக்காங்க. டிஸ்பிளே வைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா சைடு ஸ்டாண்ட் இண்டிகேட்டர். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா இன்ஜின் மேல் ஃபங்க்ஷன் லைட் இருக்கும். ஸோ இந்த மேல் ஃபங்க்ஷன் லைட் வந்து ஏதாவது ஒரு சென்சார் கம்ப்ளைண்ட் இஷ்யூ இருக்குது அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு அந்த லைட் வந்து எரியும். ஸோ ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு எரியும், ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அது வந்து ஆஃப் ஆயிரும். இதே வந்து நம்மளுக்கு கியர் போட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஆஃப் ஆயிரும். என்ன காரணம் அப்படின்னா சைடு ஸ்டாண்டில் இருக்கிறதுனால. ஸோ அந்த ஒரு சென்சாருமே வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நியூட்ரல் இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து பைக் ஸ்டார்ட் ஆகும். அதாவது வந்து சைடு ஸ்டாண்டு போட்டு கியர் போட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். சைடு ஸ்டாண்ட் எடுத்து விட்டிங்கன்னா மட்டும்தான் பைக் ரன் பண்ணி ஓட்ட முடியும் கியர் போட்டு. அதாவது வந்து BS6 ஃபேஸ் 1 வந்துச்சு இல்லையா. ஸோ 2020க்கு அப்புறம் அந்த மாடல் எல்லாமே பேசிக் மாடல்லேருந்து எல்லாத்துக்குமே வந்து இந்த ஒரு டெக்னாலஜி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. முன்னாடி டைல் வந்து பார்த்தோம் அப்படின்னா HF Deluxe பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்கும். இது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சீட்டு கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதில் வந்து நம்மளுக்கு பின்னாடி வந்து கொஞ்சம் ஸ்டீலில் இது வந்து நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். பின்னாடி குறவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு இது வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ ஹெட்லைட் அப்படின்னு வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து BS6ல் வந்து எப்படி லைட்டு வந்து ஆன்லேயே இருக்கிற மாதிரி பண்ணியிருந்தாங்களோ சேம் அதே ஆனில் தான் இருக்கும். ஹாலஜனில் தான் கொடுத்துருக்காங்க 35 வாட்ஸு. ஸோ இண்டிகேட்டர் வந்து பாருங்கள், இண்டிகேட்டர் வந்து நம்மளுக்கு ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஆரஞ்சில் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் ஆரஞ்சில் வந்துருச்சு, இப்போ ஒயிட்டில் வர்றதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. ஹெட்லாம்ப் வந்து ஒரே ஒரு லைட்டு தான். சைடில் வந்து ஒரு சின்ன DRL மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த DRL வந்து இதில் கொடுக்கல. ஒரே ஒரு ஹெட்லைட்டு 35 வாட்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் பார் பொறுத்த வரைக்கும் சேம் ஹேண்டில் பார் தான். ஸோ ஸ்ப்ளெண்டரில் என்ன ஹேண்டில் பார் கொடுத்துருக்காங்களோ ஸோ அதே ஹேண்டில் பார் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சேம் அதே கிளியரன்ஸ் தான் இருக்குது, அதே வந்து ஆங்கிள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டிரைவிங்க்கு சேம் ஃபீலிங் தான். ஸோ ஸ்ப்ளெண்டர் எப்படி ஓட்டுறீங்களோ அதே டிரைவிங் ஃபீலிங் தான் இருக்குது.
சஸ்பென்ஷனும் நம்மளுக்கு வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து பெருசாக வந்து இம்பேக்ட் எல்லாம் ஆகலை. ஸோ நம்ம ட்ரைவ் பண்ணி பார்த்தோம் இந்த பைக்கை. ஏன்னா என்ன நம்மளுக்கு சீட்டிங் கம்ஃபர்ட் மட்டும்தான் நம்மளுக்கு கொஞ்சம் டிஃபர் ஆகுது. ஆக்ஸலரேட்டர் வந்து இந்த பைக்கில் நம்ம சொல்லி ஆகணும், அவ்வளோ ஸ்மூத்தாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது வந்து அந்த த்ராட்டில் அந்த ஸ்ப்ரிங் இருக்கு இல்லையா, அந்த ஸ்ப்ரிங்கு வந்து கொஞ்சம் அதாவது வந்து அந்த டென்சைல் ஸ்ட்ரென்த் இருக்கு இல்லையா, அந்த ஸ்ட்ரென்த் வந்து கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்கே த்ராட்டில் பண்ணுறதுக்கே அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. ஸ்ப்ளெண்டரை கம்பேர் பண்ணும்போதுமே இது வந்து லாங் டிரைவ் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது. என்னென்னா சீட் பொசிஷன் தான் கண்டிப்பாக வந்து பேக் பெயின் இருக்கும். ஸோ ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சில் ஒரு 40 கிலோமீட்டர்ஸ்க்குள்ள நீங்கள் வந்து ரெகுலராக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பைக் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ நல்லாயிருக்கும், மைலேஜ் வைஸும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சீட் கம்ஃபர்ட் வந்து பின்னாடி உட்காரவங்களுக்கு சரியான கம்ஃபர்ட்டாக இருக்கும். இந்த அகலம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. மைலேஜ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 கிலோமீட்டர் பர் லிட்டர் வரைக்கும் கொடுக்குன்னு சொல்லி போட் பண்ணுறாங்க. பட் இதை நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம்னா தான் எவ்வளோ கிலோமீட்டர் தருது அப்படின்னு சொல்லி தெரியும். ஸ்ப்ளெண்டர் எடுக்கலாம் இல்லை இந்த ஹெச்எஃப் டீலக்ஸ் எடுக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டுமே எடுக்கலாம். ஸோ ரெண்டுமே வந்து போத் சேம் ஸ்பெக்கில் தான் இருக்குது. ஸோ இது வேணால் ட்ரை பண்ணலாம். நீங்கள் ஒரு லாங் ட்ரைவ் ஓட்டுவீங்க, கொஞ்சம் அதிகமாக ஓட்டுவீங்க அப்படின்னா ஸ்ப்ளெண்டர் ட்ரை பண்ணலாம். இல்லை கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் கம்மி டிஸ்டன்ஸ்க்குள்ள ரெகுலராக ஒரு 30 to 40 கிலோமீட்டர்ஸ்க்குள்ள தான் ஓட்டுவோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஹெச்எஃப் டீலக்ஸ் பைக் எடுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பேசிக் தான். பேசிக் மாடல் அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து இதில் செல்ஃப் ஸ்டார்ட் இருக்குது, ப்ளஸ் வந்து அதில் கிக்கர் இருக்குது, மீட்டர் வந்து அனலாக்கு. ஸோ அவ்வளோதான், ஸ்பெக்கை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். இந்த பைக்கில் பெருசாக வந்து டிஃபரெல்லாம் எதுவும் கிடையாது. மற்றபடிக்கு சென்சார்ஸ் வந்து சேம் அதே மாதிரி தான். ஸ்ப்ளெண்டர் இன்னும் யூஸ் பண்ணியிருக்காங்களோ சேம் அதே கான்செப்ட், அதே டெக்னாலஜி தான் இதுலேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அந்த ஸ்ப்ளெண்டர் கம்பேர் பண்ணும்போது இதில் கொஞ்சம் டார்க் வந்து நம்மளுக்கு கம்மியாகும். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேளுங்க, நான் ஃபர்தராக அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.